அப்போ சாயந்தரமாக அடுப்புக்கு வைக்க வெறுவு இல்லைன்னு சொல்லிட்டு வெறுவு பொறுக்கலான்ட்டு அங்கே போனேன். சரி இட்லி கடையாவது நம்ம போட்டு குழச்சிக்கணும், இன்னும் வருமானம் இல்லையான்ட்டு பார்த்தா கண்ணே உங்கள் சட்டை கலரில் தண்ணி போகுது, கெமிக்கல் தண்ணி. அப்போ அதெல்லாம் மக்களை பாதிக்காத என்ன பண்ணோம்? எல்லா மக்களையும் போட்டு பாழாக்கிறதுக்காக இது ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் கேன்சரால் இறந்துட்டார். அவர் இறந்து 5 வருஷம் ஆகுது, 5-6 வருஷம் ஆக போகுது. இதோட மாசமாக இருந்தாலே 2 மாதம் 3 மாதம் மாசமாக இருக்காங்க, உடனே அபர்ஷன் ஆகிடுது. என்னன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போய் காட்டினா, உங்கள் ஊர் புகையில கம்பெனியில் இருந்துக்கிட்டு இதை வந்து காட்டா நாங்கள் என்னம்மா பண்ணுறது, அந்த ஊரை விட்டு பண்ணால் காலி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரை. என்ன ஒரு ஃபஸ்ட்டு சாதகத்தை வாங்குறாங்க. பரவாயில்ல, படிச்சிருக்காரு, வேலை இருக்குது, வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, அந்த குடிகாடுன்னு பொண்ணு கேட்காதீங்க, வேற ஊர்லாம் பொண்ணு கொடுக்குறோம், அந்த ஊர் மட்டும் வேணாம். ஏன் குடிகாட்டில் நாங்கள் என்ன குடிச்சிட்டா கிடக்குறாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த ஊர் புகையிலையும் கம்பெனிலையும் அந்த ஊரில் பொண்ணு கொடுத்துட்டு எங்கள் பொண்ணு வாழ்க்கை நாங்கள் கெடுக்க முடியாது அப்படின்றாங்க யாரை போய் கேட்டாலும். அதனாலே நிறையா பேர் கல்யாணம் ஆகாதே இருக்காங்க இந்த ஊரில்.